இப்போது நமது தமிழ் பசு நெய்யை வீட்டிலிருந்தே அமேசானில் வாங்கி மகிழுங்கள். மல்லி 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 மல்லி. விஜய், அதுல என்னப்பா எழுதி இருக்கு? நான் படிக்கிறேன். விஜய், முதல்ல உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னால நீங்க கேட்ட மாதிரி செஞ்சு கொடுக்க முடியல. குழந்தைக்கு அம்மாவா நடிக்க முடிஞ்சது. ஆனா அம்மான்ற வார்த்தைய என்னால வெறுக்க வைக்க முடியல. வெறுக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல. என்னோட தோல்விய நான் ஒத்துக்கிறேன். நாம அக்ரிமெண்ட்ல பேசினது, அந்த எந்த பணமும் எனக்கு தர வேண்டாம். இங்க இருந்த வரைக்கும் என்ன நல்லபடியா கவனிச்சுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். இப்படிக்கு மல்லி. என்னப்பா விஜய், இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் மாறி மாறி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்ன இப்ப இத பார்த்ததும் ஒரு சத்தத்தையும் காணோம்? ரஞ்சிதாவை ஆதாரம் ரெடி பண்றியான்னு கேட்டு அப்படி சத்தம் போட்ட. இப்போ நீ பொண்டாட்டின்னு சொல்றவளே ஆமா நான் நடிக்கதான் வந்தேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கா. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? பேசுங்க மாமா. இவளே கைப்பட நான் பணத்துக்காக கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்தேன், இப்ப நானே வீட்டை விட்டு போடுறேன்னு எழுதி வச்சிருக்கா. இத பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு நம்பணுமா? சொல்லுங்க மாமா. என்ன மாமா, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? சீக்கிரம் யோசிச்சு பேசுங்க. ஏய், உனக்கு என்ன பெரிய புலனாய்வு புலின்னு நினைப்பா? இந்த லெட்டரை ஃபர்ஸ்ட் எங்க இருந்து எடுத்த? என்ன மாமா கேள்வி இது? இந்த லெட்டர்ல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு இத எங்க இருந்து எடுத்தேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தவங்க ரூம்ல இருந்து அடுத்தவங்க பர்சனல் திங்ஸ் எடுக்கறிய, அதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு மாமா. போற போக்க பார்த்தா என் மேல திருட்டு பழி போடுவீங்க போல இருக்கு. ஆமா, திருட்டுத்தனமா தானே எடுத்திருக்க. திருடிய கண்டுபிடிக்க திருடி வேஷம் தான் போட வேண்டியதா இருக்கு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? அதான் தெரிஞ்சிருச்சுல மாமா. கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணி தானே எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஆமா, உண்மைதான். நாங்க கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணோம். இப்போ என்ன அதுக்கு? மாப்ள, இப்பவே மல்லிய வெளியே துரத்திட்டா நாமளும் எதுவும் அனுபவிக்காம போயிடுவோம் போலயே. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. உண்மையை இவ்வளவு சீக்கிரம் ஒத்துப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. முருகா, இது என்ன அநியாயம்? இந்த ரகசியத்தை எவ்வளவு பாதுகாப்பா மறைச்சு வச்சிருந்தோம். இப்படி பொசுக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. காப்பாத்து முருகா. முதல்ல முழுசா கேட்டு பேசு, சரியா? முதல்ல பண்ணது கான்ட்ராக்ட் கல்யாணம் தான். ஆனா இப்ப நாங்க பண்ணி இருக்கிறது உண்மையான கல்யாணம். அவ கழுத்துல நான் முறையா 3 முடிச்சு போட்டிருக்கேன். அதுவும் உங்க எல்லார் கண்ணு முன்னாடியும். ஆமா ஆமா, எங்க கண்ணுல எல்லாம் புகைய போட்டுட்டு. ஏண்டா விஜய், கோவில்ல நடந்ததுக்கு பேரு கல்யாணம், இவ கழுத்துல நீ கட்டி இருக்கிறதுக்கு பேரு தாலியா? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் தாலின்னு சொல்லி போட்டிருக்கா பாரு. முதல்ல எடுங்கன்னு சொல்றல. என் தாலி மேல கைய வச்சுங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பழைய மல்லி வந்துட்டா. இனி கிழவி செத்தா தேவைதான் உனக்கு. டேய், என்னடா என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? வயசானவ பெரிய மனுஷன் கூட பார்க்காம அவ என்ன தள்ளி விடுறா. நீ பாட்டுக்கு சும்மா நின்னுகிட்டு இருக்க. த பாருடி, உன் கையாலேயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கல. இந்த லெட்டர் போதுடி.
இந்த ஒரு லெட்டர் போதும். இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னு மட்டும் நீ பாரு. என் பேத்தி இருக்க வேண்டிய இடத்துல நீ வந்து உட்கார்ந்துகிட்டு அப்புறம் எங்களை வேற அதிகாரம் பண்ற. இந்த லெட்டரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தானே பாக்குறீங்க? கோர்ட்டு கேஸ் இப்படின்னு எல்லாம் போவோம்னு நினைக்காதீங்க. அங்க எதுவும் நடக்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். விஜய், எந்த பொண்ணுக்காக அக்ரிமெண்ட் போட்டு இந்த பொண்ணை நீ இங்க கூட்டிட்டு வந்தியோ அவகிட்ட காட்டுற. இந்த ஓடுகாலிய என்னோட அம்மா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கால, சொல்லிக்கிட்டு இருக்கால உன் குழந்தை வெண்பா, அவகிட்ட காட்டுறண்டா இத. அந்த குழந்தை முடிவு பண்ணிட்டோம். இந்த ஏமாத்துக்காரி இங்க இருக்கணுமா வேண்டாமாங்கிறது. சித்தி வேணாம், வெண்பா வச்சு விளையாடணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் நான் சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன இப்ப மட்டும் சித்தியா பாக்குறியா என்ன? கொல்லப்புறமா இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ ராஜ்யம் பண்ணுவா, நாங்க அப்படியே கைய கட்டிட்டு சேவகம் பண்ணிட்டு நிக்கணுமா? ஸ்கூல் விட்டு வரட்டும் டி, வெண்பா வரட்டும். இன்னைக்கு 2ல 1 நான் பாத்துடுறேன். இதோ பாருங்க, எங்களை பழி தீக்கிறதா நினைச்சு சின்ன குழந்தை மனசை உடைக்க பாக்குறீங்க. இது நல்லதுக்கு இல்ல. நான் இப்படி செய்யணும்னு நினைக்கிறதே அந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நீ இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போனாலே அந்த குழந்தை நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. என்னங்க நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லைங்க. நீங்க செய்யறது வெண்பாவோட மனசை மட்டும் இல்லைங்க, அவ எதிர்காலத்தையும் பாதிக்கும். கொஞ்சம் மனுஷத்தன்மையோட யோசிச்சு பாருங்க. அடேங்கப்பா, வாழ்நாள் பூரா மல்லியோடு சேர்ந்து இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு பிளான் போட்ட. அதுல மண்ணு விழுந்த உடனே மனுஷத்தன்மை மண்ணாங்கட்டின்னு இப்படி எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருக்க. இங்க பாருங்க, நீங்க விஜய்க்கு சித்தி மாதிரியே பேசல. அவன் ஏதோ எதிரி மாதிரியும் அவனை அழிச்சாதான் நிம்மதிங்கிற மாதிரி பேசுறீங்க. இந்த பாராத்தா, நீ ஒன்னும் எனக்கு புத்தி வந்தெல்லாம் சொல்ல வேணாம். நான் அவனுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன்னு இப்ப இல்ல, பின்னாடி என் பையனுக்கு தெரிய வரும், அப்ப அவன் புரிஞ்சுக்குவான். சித்தி நீங்க எந்த நல்லதும் நினைக்க வேண்டாம். இப்ப அந்த லெட்டர் கொடுக்க போறீங்களா இல்லையா? மாட்டேன். நீதான் கோயிலுக்குள்ள வச்சு சாமி முன்னாடி அந்த கழுத்துல தாலி கட்டணும்னாச்சே, அப்புறம் எதுக்குடா இந்த லெட்டர்லாம் உனக்கு? வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. என் கழுத்துல தொங்குற இந்த தாலி நிஜம். ஐயோ, இவர் என் புருஷன்றது நிஜம். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது நிஜம்ன்றது அந்த கோவில் ரெஜிஸ்டர்ல இருக்கு. இது எல்லாத்துக்கும் சாட்சியா அந்த கோவில் அம்மன் இருக்கா. இவ்வளவு உண்மை இருக்கும்போது அந்த லெட்டரை வச்சு வெண்பா மனசை மாத்த முடியும்னு நம்புறீங்கன்னா தாராளமா மாத்திக்கோங்க. மாத்து வேண்டி, மாத்துவேன், கண்டிப்பா மாத்துவேன். மல்லி பாத்து. என்ன மல்லி நீ? அடிப்பாவி. என்னடிமா இது? அப்படியே கழுத மாதிரி வாயில போட்டு பேப்பரை அப்படியே முழுங்குறா. அன்னபூர்ணியம்மா, அத துப்பிடுங்க. அப்படியா? அத வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க நானும் பாக்குறேன். இதோ பாருங்க, நான் நடிக்க தான் வந்தேன். ஆனா இப்ப இதுதான் என்னோட வாழ்க்கைன்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். இது நடிப்பில்ல, இனி என்னால நடிக்கவும் முடியாது. இது நிஜம். நான் நடிக்க வந்தவனு ஆதாரத்தை ரெடி பண்ணி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு பகல் கனவு காணாதீங்க. அது உங்களால முடியாது, நான் போகவும் மாட்டேன்.
பெரியம்மா வித்யாம்மா 2 பேரும் போய் வேலையை பாருங்க. விஜய் வாங்க. டார்லிங் டார்லிங், என்ன அட போங்க டார்லிங். நீங்க பேசுனத வச்சு ஏதோ பெருசா பண்ண போறீங்க, மல்லி வீட்டை விட்டு போயிட போறேன்னு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். கடைசியில அந்த எரிமலையில அப்படியே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே புல 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 புலன்னு ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதுதான் கெடுவான் கேடு நினைப்பான். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே அன்னபூர்ணா, அவங்களே நொந்து போயிருக்காங்க. நீங்க வேற வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சறீங்க. அதெல்லாம் தப்பு அன்னபூர்ணி. ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, ஆ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு. மல்லி வச்ச சூடு ஆயுசுக்கும் போதும். இனிமே தப்பு பண்ணணும்னு அவங்களுக்கு தோணவே தோணாது. வாங்க நீங்க போலாம். பை. ஏய் வா. பழமொழியா சொல்றீங்க? பழமொழி இருங்கடி. சாரிங்க, என்னால உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன். அன்னைக்கு வெண்பா கிட்ட பேசாம இருந்தப்போ ஏதோ ஒரு ஆதங்கத்துல அப்படி எழுதி வச்சிட்டேன். அதை கிழிச்சு போட்டிருக்கணும். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நான் மறந்துட்டேங்க. இப்ப என் மனசுல வீட்டை விட்டு போகணும்னு ஒரு சொட்டு எண்ணம் கூட இல்லைங்க. என்னோட நேரம் அந்த லெட்டர் இந்த நேரத்துல ரஞ்சிதா கண்ணுல சிக்கி இருக்கு. நான் இப்பவும் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு விரும்புறேன்னு தானே நினைக்கிறீங்க? நான் கவனமா இல்லைன்னு குமுதா விஷயத்திலேயே சொன்னீங்க விஜய். ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன். விஜய் சாரிங்க. கோவமா இருந்தா திட்டிடுங்க. உங்களுக்கு நிச்சயமா என் மேல கோவம் இருக்கும். ஆனா பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. ப்ளீஸ் என்ன திட்டிடுங்க விஜய். திரும்ப திரும்ப இப்படி பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காளேன்னு உங்களுக்கு என் மேல ஆத்திரம் வரதான் செய்யும். என்ன திட்டி உங்க ஆத்திரத்தை தீர்த்துக்கங்க. இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க விஜய். என்னால தாங்க முடியாது. ஏன் விஜய் அமைதியா இருக்கீங்க? என்கிட்ட பேச பிடிக்கலையா? திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்டிடுங்க. தப்பு பண்ணவன் நான். திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன்னை திட்டி என்ன ஆக போகுது? எல்லாத்தையும் நல்லா தெளிவா எழுதி வச்சிருக்க. அவங்க இவ்வளவு நாளா சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சந்தேகப்படுறது உண்மைதானு தெரிஞ்சுக்க ஆதாரம் இல்லாம இவ்வளவு நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க தவிக்கலாம் வேணாம். நீங்க நினைக்கிறது உண்மைதான் அப்படின்னு நீ கைப்பட எழுதி கொடுத்திருக்க. ஏதோ உணர்ச்சி வசத்துல அப்படி எழுதிட்டேங்க. நீ புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்ச மல்லி. ஆனா சில சமயம் நீ உணர்ச்சி வசப்பட்டு என்னென்னமோ பண்ணிடுற. அதனால என்ன பிரச்சனை வருங்கிறத பத்தி நீ எதையும் யோசிக்க மாட்டேங்கிற. நீ இவ்வளவு பெரிய தப்பு செய்வேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் ஒரு மக்குதாங்க, முட்டாள் தான். எனக்கே புரியுது. என்னைக்காச்சும் நான் உன்னை நீ வந்த வேலையை செய்யலன்னு திட்டி இருக்கனா? சும்மா 1-2 தடவை விளையாட்டா சொல்லி காட்டியிருப்பேன். ஆனா இப்படி லெட்டர் எழுதுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? சரி, அந்த லெட்டரை நீ எப்ப எழுதுன? இங்க யாருக்கிட்டையும் நீ சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிடலாங்கிற அளவுக்கு உனக்கு தோணி இருக்குல்ல? அது இப்ப எழுதினது இல்லைங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் விஜய், முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால நீங்க கேட்ட மாதிரி நடந்துக்க முடியல. குழந்தைக்கு அம்மாவா நடிக்க முடிஞ்சது. ஆனா அம்மாங்கிற வார்த்தைய என்னால வெறுக்க வைக்க முடியல. வெறுக்க வைக்க முடியுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இப்ப இல்ல. என்னோட தோல்வியை நான் ஏத்துக்கிறேன். நாம அக்ரிமெண்ட்ல பேசினபடி நீங்க எனக்கு எந்த பணமும் தர தேவையில்லை. இங்க இருந்த வரைக்கும் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க.
ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். இப்படிக்கு மல்லி. உலகம் அறியா குழந்தை எனவே உன்னை நான் நினைத்தேன். உன்னையே உலகம் வணங்கும் பொழுதின் கடமை உணர்ந்தேன். மாற்றிட என்னை மாற்றிட இந்த பூமியே நினைக்க காதலே நீ மாறினாய் இதை எங்கு நான் உரைக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.